வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்காக நான் கார்கே. எப்போது பாகிஸ்தான் மேலே நம்முடைய தாக்குதல் இருக்க போகிறது அப்படின்ற கேள்விக்கு மத்தியில் திடீரென போர்க்காலத்தில் பொதுமக்களுக்கான ஒத்திகைக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. நாளைக்கு 259 மாவட்டங்களில் இந்தியா முழுவதும் இந்த மாக் ட்ரில் அப்படின்றது இருக்க போகிறது. தமிழகத்தில் 4 இடங்கள் இதற்கான தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த பதிலடி அப்படின்றது ஒரு போராக இருக்க போகிறதா? போர் அப்படின்னா எல்லையை தாண்டி தமிழகம் வரை அதனுடைய பாதிப்புகள் இருக்குமா? அதுக்காக தான் தமிழகத்தில் இந்த மாக் ட்ரில் அப்படின்ற கேள்விகளும் சந்தேகங்களும் அச்சமும் பலவாறாக இருக்கிறது. நாடு தழுவிய போர் ஒத்திகை மூழ்கிறதா யுத்தம் அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து திரு டால்பின் ஸ்ரீதர் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து திரு இதயதுல்லா அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாதுகாப்புத்துறை நிபுணர் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு நிரஞ்சன் அவர்கள்ட்ட. திரு நிரஞ்சன், ஒரு ட்ரில் அப்படின்றது பொதுவாக ஒரு ஸ்கூலில் நம்ம பார்த்துருப்போம், இன்னும் சொன்னால் விமான நிலையங்களில் பார்த்துருப்போம். இது மக்களை உட்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஜோனில் பண்ணுவதனுடைய நோக்கம் என்ன, எப்படி இருக்க போகுது இது? ஏன்னா சமகாலத்தில் இது யாருமே நம்ம பார்த்ததில்லை. 71 இது மாதிரி நாடு முழுவதுமே நடந்ததாக சொல்கிறாங்க. எப்படி இருக்க போகுது இது? குறிப்பிட்டு சொல்லணும்னா 244 சிவில் டிஃபென்ஸ் ஜோன்களாக பிரித்துள்ளார்கள் இந்த மொத்த ட்ரில்லையும். தமிழ்நாட்டில் அதில் 4 இடங்கள் இருக்கின்றன. ஏர்போர்ட், மணலி, அதை தவிர்த்து ஆவடி, கல்பாக்கம். இது எல்லாமே கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்டது. மணலியில் நம்மளோட எண்ணெய் கிடங்கு இருக்கிறது. ஏர்போர்ட் சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையானது. அதே ஆவடி எடுத்து பார்த்தா இராணுவ தளவானம், இராணுவ சம்பந்தப்பட்ட பல ஃபேக்டரி, அதாவது கிடங்குகளும் அங்கே இருக்கின்றன. கடைசியில் பார்த்தோம்னா கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்கிறது. எல்லா இடங்களிலுமே மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். அதே சமயத்தில் அங்கே பள்ளிகளும் இருக்கின்றன. ஒரு சின்ன ஒரு டவுன்ஷிப்பும் அதை ஒட்டி இருக்கிறது. அது மணலி ஆகட்டும், இல்லை கல்பாக்கம் ஆகட்டும், இல்லை ஆவடி ஆகட்டும், எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்களை எப்படி தங்களை தாங்கள் பாதுகாப்பு கொள்வது? சிவில் டிஃபென்ஸ், அங்கே இருக்கும் போலீஸ் மற்றும் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மற்றும் சுகாதாரத்துறை, இவர்கள் ஒரு அசம்பாவிதம் நடந்தால், ஒரு ஏவுகணை தாக்குதலோ இல்லை அது மாதிரி ஏதாவது ஒன்று, அது நடக்காது. ஏன் சொல்கிறேன் என்றால், பாகிஸ்தானில் இருந்து ஒரு ஏவுகணையோ விமானமோ இந்திய எல்லைக்குள் வர நேரிட்டால் அதை தவிர்க்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய S-400 சிஸ்டமானது நம்மிடையே உள்ளது. அதை தவிர்த்து நம் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பிரத்யுமன், அஸ்வின் என சொல்லக்கூடிய விண்வெளியில் அவர்கள் விமானத்தையோ இல்லை ஏவுகணையோ தாக்கக்கூடிய ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மிடையே உள்ளது. ஸோ அது மாதிரி வராது. ஆனாலும் நாம் இந்த மாதிரி எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் பாகிஸ்தான் எதிரிகள் குறிவைப்பது அப்படின்னா, ஒரு போர் வந்தது அப்படின்னா எதிரிகள் குறிவைப்பது முதல்ல அந்த இராணுவ தளவாடங்கள், அப்புறம் விமான நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், அணுமின் நிலையங்கள், இது மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் முதல்ல குறிவைப்பாங்க. ஸோ அங்கே இந்த மாக் ட்ரில் நடத்துவதனுடைய நோக்கம் அந்த நிலையங்களை பாதுகாப்பது, ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பது. அப்படிதானே? அப்படிதான் வச்சுக்கணும். அதில் 2 இருக்கு. அதில் கவுண்டர் வேல்யூ இருக்கு, கவுண்டர் ஃபோர்ஸும் இருக்கு. இப்போ ராணுவ தளவாடங்களை தாக்குனாங்கடான்னா அது கவுண்டர் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. நம்மளோட போர் புரியும் தன்மையை குறைப்பதற்கு, நம் ராணுவத்தின் போர் புரியும் தன்மையை குறைப்பதற்கு தாக்குதல் நடத்துவது. அதே கவுண்டர் வேல்யூன்னுவாங்க. கவுண்டர் வேல்யூனா மக்கள் இருக்கும் இடங்கள், நிறுவனங்கள், இதை தாக்குவது. ஸோ மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டால் கூட ஒரு அச்சுறுத்தல் அந்த நாட்டில் ஏற்படும். ஸோ 2த்துக்கும் சம்பந்தப்பட்டு தான் இந்த ட்ரில்லை நடத்துவாங்க. இந்த ட்ரில்லை நடத்துவது மூலம் நம் நாட்டில் இருக்கும் மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு, ப்ளஸ் இது சைக்கலாஜிக்கலாகவும் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணோம். நீங்கள் எது பண்ணாலும் அதுக்கு நாங்கள் ஆயுத்தமாக உள்ளோம், மனதளவில் எங்களை நாங்களே ஆயுத்தப்படுத்தி உள்ளோம்
அப்படின்னு சொல்லிக்கிற விதமாக தான் இந்த ட்ரில்ஸ் எல்லாம் நடத்தப்படும். குறிப்பிட்டு பார்டர் ஏரியாக்களில் அதிகமாக நடக்கும். ஓகே, இப்போ சென்னை போன்ற ஒரு பெருநகரம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கவுண்டர் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை கவுண்டர் வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னை போன்ற ஒரு பெருநகரம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை, இதற்கும் ஒரு பாதிப்பு இருக்குல்ல. இது வந்து ஒரு 4 பகுதிகளில் மட்டும் நடத்துகிறாங்க. நேற்று வந்த தகவல் என்னென்னா சென்னை ஃபுல்லாகவே நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் நேற்று இரவெல்லாம் இருந்தது. ஏன் ஒரு பெருமக்கள் திரள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஒத்திகை இல்லை? அதில் ஏதாவது இது இருக்கா? அதாவது இதை அவங்க நிர்ணயிக்கிறது, அந்த இலக்கை நிர்ணயிப்பது எதை அவர்கள் தாக்கக்கூடும் என்று யோசித்து தான் இந்த இலக்கை நிர்ணயிப்பார்கள். எதிரியின் இலக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இலக்குகளை நிர்ணயிப்பார்கள். ஒன்று ஒரு இராணுவ பலத்தை தகர்ப்பது, இல்லை ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எண்ணெய் கிடங்கை உதாரணத்துக்கு 71இல் இந்திய கப்பல் படையானது கராச்சி ஹார்பரில் உள்ள எண்ணெய் கிடங்குகளை தான் குறிவைத்து தாக்கியது. அதனால் பாகிஸ்தான் போர் புரியும் தன்மையை முழுதும் இழந்தது. பாகிஸ்தான் தோற்பதற்கு அதுவே ஒரு முக்கிய காரணமாக முடிந்தது. அது மாதிரி நம்ம சென்னையில் அவங்க தாக்குதல் நடத்தக்கூடாதுன்றதான் மணலியில் நடத்துறாங்க. அதே மாதிரி ஒரு சிவிலியன் ஏவியேஷன் நம்மளுக்கு தேவைப்பட்டால் விமான தளம் என்பது வந்து ராணுவத்துக்கும் யூஸ் பண்ணலாம், இல்ல சிவிலியன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய விமான நிலையத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது ஒரு நாட்டின் தேவை. அது சென்னை வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருக்கிறதுனால இங்கேயும் அந்த ட்ரில்ல நடத்துறாங்க. ஸோ எது இலக்குகளாக பாகிஸ்தான் நிர்ணயிக்கும் என்று அதை மனதில் கொண்டு அந்த இடங்களில் தான் நடத்த வேண்டுமே தவிர்த்து சென்னை அகண்டு விரிந்து இருக்கிற பகுதி எல்லாம் இதை நடத்தினால் இது ஒரு காலையில இருந்து பொதுமக்களுடைய கேள்வின்றது சென்னையில நடத்துவாங்களோ, அப்ப சென்னை தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய இலக்குல இருக்கா அப்படின்ற ஒரு பேனிக்கும் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதை ஒட்டி தான் இந்த கேள்வியை கேட்டேன் நான். உங்க கேள்விக்கு முன்கூட்டியே நான் பதில் சொல்லிவிட்டேன். பாகிஸ்தானில் இருந்து ஒரு விமானம் வந்தாலோ ஒரு ஏவுகணை வந்தாலோ அது இந்திய வான்வெளிக்குள் வரும் முன்னே அதை தகர்க்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய S-400 ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று ஒன்று நம்மிடையே இருக்கிறது. அதாவது பாகிஸ்தான் விமானம் பாகிஸ்தானில் இருந்து கிளம்பி இந்திய வான்வெளிக்கு நெருங்கும் போதே அதை வான்வெளியிலேயே தாக்கி தகர்க்கக்கூடும் அந்த S-400 என்ற இந்த சிஸ்டம் மூலம், அந்த ஏவுகணை மூலம். அதே போல் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அஸ்வின் பிரத்யும்னா அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. இது இல்லாமல் நம்மிடம் உள்ள ரஃபேல் விமானமானது மெட்டியார் என்ற ஒரு ஏவுகணை கொண்டு எப்படிப்பட்ட விமானம் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்குள் வர வேண்டும் என்றாலும் அதை தகர்க்க வல்லமை பொருந்தியது. அது இல்லாமல் சுகாயில் உள்ள அஸ்த்ரா 1 அஸ்த்ரா 2 எனும் ஏவுகணைகள் பாகிஸ்தானின் எவ்விதமான விமானம் இந்திய வான்வெளிக்குள் வர வேண்டும் என்றாலும் தாக்கக்கூடும். மிசைல்கள் வந்தாலும் அவர்கள் ஏவுகணைகள் வந்தாலும் தாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது நம்மிடையே. அதே போல் விமானங்கள் வந்தாலும் தாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது நம்மிடையே. அதையும் தாண்டி மக்களை மனதளவில் பக்குவப்படுத்துவது ஒரு அரசின் கடமை. ஓகே, கேட்போம். நிறைய கேள்விகள். ஒரு போர்க்கால நடவடிக்கையின் பேரில் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றோம் சார். டிசாஸ்டர்ன்றது வந்து அது மேன்மேட் டிசாஸ்டர் இருக்கும், நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கும். இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு எச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கிறோம். அதுக்கிட்ட எச்சரிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா? கேட்போம் சார். மற்ற விதங்களும் இணைந்திருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். ஒரு ஃபுல் டைம் வாருக்கு நம்ம தயாராயிட்டோம் அப்படின்றத இந்த ட்ரில் எல்லாம் காட்டலையா? ஒரு ஃபுல் டைம் வார்க்கான தயாரிப்புகள் அப்படின்னு இதை நீங்க பார்க்கலையா? அதாவதுங்க, முதல்ல போர் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. இந்த போரை வந்து பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி ரஷ்யா உக்ரைனிடம் பாடம் கற்றுக்கொண்டு நாம் போரை தவிர்க்க வேண்டியது இரண்டு நாட்டினுடைய ஆளக்கூடியவர்களது கடமை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு போர் ஏற்படக்கூடிய சூழல் வந்தால் மக்களை எப்படி தயார்படுத்துவது, ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸ், அதாவது ஏர் பேஸு, நியூக்ளியர் பேஸு, நாவல் பேஸு, இந்த மாதிரி பெட்ரோலியம் ரிஃபைனரிஸு, இந்த மாதிரி பல்வேறு ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸு, பிஸ்னஸ் அசெட்ஸ், அப்புறம் பொதுமக்களது டார்கெட்டெல்லாம் வந்து
நம்ம எந்த நிலையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிவில் டிஃபென்ஸ் தயார் நிலை ஒத்திகை வந்து நடத்தப்படுகிறது. இது ரொம்ப நாள் கழிச்சு இதை நடத்துகிறோம். இது உண்மையிலே இது மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் இது வந்து ஒரு அலர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தேவைதான். இந்திய மக்களுக்கும் இல்லாமல் இராணுவ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கும் ஏர்பேஸுக்கும் எக்கனாமிக் அசெட்ஸுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸுக்கும் இது பாதுகாக்கக்கூடியவர்களுக்கும் இதை எப்படியெல்லாம் வந்து நம்ம ஸ்டெல்த்து எப்படி வந்து கேமஃப்ளேஜ் பண்ணுறது, எப்படி வந்து இதை வந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒத்திகை, எப்படி லைட் ஆஃப் பண்றது, எப்படி இருட்டில் ஹேண்டில் பண்றது, எப்படி பகல்ல ஹேண்டில் பண்றது, எப்படி வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால் மக்களை எவாக்குவேட் எப்படி பண்றது, இன் கேஸ் ஆஃப் அட்டாக் வந்து மக்கள் என்ன மாதிரி ஸ்டாக் வச்சுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வந்து மக்களை தயார்படுத்துவது ஒரு முக்கியமான தேவை. அதை இந்தியா செய்கிறது. அதை வந்து வரவேற்கிறேன். கண்டிப்பாக அது வந்து செய்ய வேண்டும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த போர் தேவையா என்ற கேள்விதான் என் மனதில் வந்து அது தொக்கி நிற்கிறது. இந்தியாவிற்கு வந்து மிசைல் கேப்பபிலிட்டி இருக்கு. இந்தியாவுக்கு வந்து ரடார் சிஸ்டம் கேப்பபிலிட்டி இருக்கு, பேலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டி இருக்கு, ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இருக்கு, ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இருக்கு. இதுக்கு வந்து கம்ப்ளீட்டா இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இஸ் இன் பிளேஸ் இன் இந்தியா. அதாவது கம்ப்ளீட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நம்மகிட்ட இருக்கு. அதனால வந்து இந்த வரக்கூடிய தாக்குதல்களை 48 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானை முடக்குவதற்குரிய பலம் இந்தியாவிடம் இருக்கிறது. 48 ஹவர்ஸ்ல ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் நம்ம அழிக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ், அதாவது மிசைல் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ், ஃப்ளைட்ஸ், ஏர்பேஸ் லொகேஷன்ஸ், மற்றபடி இந்த மொபைல் லான்ச்சர்ஸ் அண்ட் சப்மரின் லான்ச்சர்ஸ், இப்படி பல்வேறு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸை வந்து 48 ஹவர்ஸில் தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை இந்தியாவிடம் இருக்கிறது. அதை செய்தால் அது வந்து பாகிஸ்தானை வந்து அந்த 48 ஹவர்ஸ்ல கண்டெயின். இந்த நேரத்துல பாகிஸ்தானும் அலர்ட்டா இருக்கு. அவங்களும் அவங்களுடைய பாதுகாப்பை பன்மடங்கு அதிகரிச்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். எதிரியை குறைச்சும் மதிப்பிடக்கூடாதுல்ல. 48 மணி நேரம் அப்படின்றது நம்முடைய நார்மலான டைம்ல. இப்ப அவங்களும் அவங்களுடைய முழு ராணுவத்தை திரட்டி வச்சிருக்காங்க. இல்ல நீங்க அதாவது சொல்றேன், 2 பேருமே வந்து ஒன்ஸ் வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா வந்து அது நியூக்ளியர்ல போய் தான் முடியும். அது நியூக்ளியர் அட்டாக்ல வந்து போய் முடியும். அப்படிப்பட்ட பாகிஸ்தான் எடுத்துக்கங்களேன். இப்போ நம்மகிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்தையும் பாகிஸ்தான் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரடார் சிஸ்டம் இருக்கு. என்ன ரோஹிணி 3D கார் ரடார் சிஸ்டம், பரணி ரடார் சிஸ்டம், அப்புறம் வந்து ஸ்வாட் ஃபிஷ்னு LRTR ரடார் சிஸ்டம், லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரடார், அப்புறம் வந்து அஸ்லேஷா MK1, 2 MK2 கிரவுண்ட் பேஸ் ரடார் சிஸ்டம், ரேவதி ரடார் சிஸ்டம், அப்புறம் கிரீன் பைன் இம்போர்ட்டட் இஸ்ரேல்ல இருந்து BMD ரடார் சிஸ்டம் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர், அதாவது 40 கிலோமீட்டர்ல இருந்து 150 கிலோமீட்டர், 600ல இருந்து 1000 கிலோமீட்டர், 50ல இருந்து 75 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் ரேஞ்சில் எந்த விதமான இன்கமிங் மிசைல்ஸாக இருக்கட்டும், எது வந்தாலும் சரி, அது என்ன மாதிரியான டெரைனாக இருக்கட்டும், அதை வந்து கண்டுபிடிச்சு லொக்கேட் பண்ணி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு, அதாவது அதுக்கு அடுத்து வந்து வரக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம். அப்போ ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் நம்ம இருக்கு. ஆகாஷ் சாம் இருக்கு, 25லேருந்து 30 கிலோமீட்டர் போகும். ஆகாஷ் NG 70 கிலோமீட்டர். ஸ்பைடர் இஸ்ரேலி மிசைல் சிஸ்டம் 15 to 35 கிலோமீட்டர். QR சாம் DRDO பண்ணது 30 கிலோமீட்டர். பாரக் அதே மாதிரி S400 கிலோமீட்டர் போகும், மேக்ஸிமம் 400 கிலோமீட்டர். SU-23 அது ஒன்று 2.5 கிலோமீட்டர். இது மாதிரி வந்து நம்மகிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. இதை தாண்டி வந்து பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் வந்து நம்மகிட்ட வந்து டெஸ்டட் அண்ட் பார்சியலி டெஸ்டட்னு பார்த்துட்டீங்கன்னா பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. இது வந்து 50 to 80 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல அடிக்கும். அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. அது வந்து எண்டோ அட்மாஸ்பியரிக் ஆல்டிடியூட்ல அடிக்கும். அடுத்து கவரேஜ் வந்து டெல்லி, மும்பை இதெல்லாம் ப்ரொடெக்டட் ஜோன்ஸ்ல கவரேஜ் இருக்குது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி ஆன்டி ட்ரோனு, ஹைப்பர்சானிக் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதே மாதிரி டோட்டலா இன்டகிரேட்டட் கவரேஜ். நம்முடைய பாதுகாப்பு துறையினுடைய வலிமை என்ன, நம்ம ராணுவம் உட்பட வலிமை என்ன அப்படின்றது நீங்க சொல்றீங்க. ஆனா இது இந்த நேரத்துல ஒரு போரை திணிச்சிருக்கு. இது போரா அப்படின்னு தெரியாது, ஏன்னா இந்தியாவுடைய அட்டாக்கை பொறுத்து தான். எந்த இடத்துல இதை போரா பாக்குறீங்க?
இல்லைங்க, இது வந்து ஒரு சின்ன பொறி இருந்தா போதும், ஆரம்பிச்சிருச்சுன்னா அது போர்ல தான் போய் நிற்கும். ஏன்னா அந்த ப்ரிப்பேர்னஸ் பண்ணி இந்த அளவுக்கு பண்ண வேண்டிய தேவை எங்க இருக்கிறது? நுழைந்த தீவிரவாதிகளை இன்னும் நம்ம பிடிக்கவே இல்லை. அப்ப அவர்கள் மேல வந்து பிரிசிஷன் ஸ்ட்ரைக்கு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றத நம்ம வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு ஓப்பனா தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாடும், இந்தியாவும் பாகிஸ்தானும், இப்ப பாகிஸ்தான்லயும் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு, நசார் இருக்கு, அப்தாலி இருக்கு, கஸ்னாவி இருக்கு. அதே மாதிரி மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா சஹின் 1 இருக்கு, சஹின் 2 இருக்கு, சஹின் 3 இருக்கு, கௌரி மிசைல் வச்சிருக்காங்க, குரூஸ் மிசைல்ஸ் அவங்ககிட்ட இருக்கு, பாபர் இருக்கு, ராட் இருக்கு, இப்படி மாதிரி எல்லாமே இருக்கு. அப்ப இத்தனை மிசைல்ஸ் வச்சுக்கிட்டு இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன, விளைவுகள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்பு என்ன, இதனால் ஏற்படக்கூடிய மக்களது கேசுவாலிட்டி என்ன, இதனால் ஏற்படக்கூடிய இது வந்து நம்ம உக்ரைன் ரஷ்யாவிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, கேட்போம். போரை வந்து அவாய்ட் பண்ண வேண்டும். கேட்போம் சார். நிறைய கேள்வி இருக்கு திரு டால்ஃபின் ஸ்ரீதர். ஒரு சின்ன தீப்பொறி போதும், மேபி அது நடந்த பகல்காம் அட்டாக்கா கூட இருக்கலாம். அந்த தீப்பொறி ஆரம்பிச்சா இது அணு ஆயுதத்தில் தான் போய் நிற்கும் அப்படின்ற ஒரு அச்சத்தையும் தொடர்ந்து வெளிப்படுத்துறாங்க. நம்ம ஒரு ஃபுல் டைம் வார்க்கு தான் போகிறோம். இல்லை, இன்றைக்கு நாளைக்கு நடக்க இருக்கிற அந்த ஒத்திகை கூட, பயிற்சி கூட, ட்ரில் கூட போர் வருவதற்கான ஆயத்தமான நடவடிக்கையோ அல்லது போர் முழக்கமோலாம் இல்லை. இது ஒரு விழிப்புணர்வு, மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். ஒரே நேரத்தில் பல செய்திகளை உலக நாடுகளுக்கும் நம்ம எதிரி நாடுகளுக்கும் நம்ம மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு ட்ரில்லாக தான் நாளைக்கு நடக்க இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, இளைஞர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு கட்சியினுடைய தலைமை கூட இன்றைக்கி அறிவுறுத்தியிருக்காங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நாமளும் கூட அந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒத்திகையில் கலந்து கொண்டுங்கன்னு. இது 71க்கு பிறகு நாம் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ரெண்டு ஜென்ரேஷன், கிட்டத்தட்ட 54 வருஷத்துக்கு பிறகு இப்படி வந்து ஒரு சிவில் ஒத்திகை நடக்குது. அது உண்மையிலே நமக்கு வந்து புதுமையாக இருக்குது. ஆனால் இது ஏதோ போருக்கான தாக்குதல், இது ஆரம்பித்தாலே உடனே அணு ஆயுதத்தில் போய் முடிஞ்சிடும், இது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். எல்லா நாட்டுக்கும் தெரியும், எதிரி நாட்டுக்கும் தெரியும், உலக நாடுகளுக்கும் தெரியும். ஆனால் இந்த 2019க்கு பிறகு கிட்டத்தட்ட 6 வருஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக ஒரு சுற்றுலா வந்து அதிகமாக சுற்றுலாவினுடைய பயணிகள் அதிகரிக்கிற ஒரு அமைதியான, அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்குற, வியாபாரத்திலேருந்து எல்லாமே இருக்கிற ஒரு நல்ல பிரதேசமாக காஷ்மீர் அனைவரும் போய் பார்க்கணுன்ற அளவுக்கு முன்னேறி இருந்துச்சு. இது பாகிஸ்தானுக்கு அவருடைய கண்களை உறுத்தி இருக்கிறது. அது உலகத்திலே நாம் இன்றைக்கி 5வது பொருளாதார இடத்துல வந்திருக்கிறோம். பாகிஸ்தான் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். 2 நாள் இல்லை, 48 மணி நேரம் இல்லை. வாஜ்பாய் அவர்களிடம் ஒரு தடவை கேட்டாங்க, மாதிரி பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி சொல்கிறாரு, நீங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு உரிமை கொண்டாடினால் அவங்க காஷ்மீரை இன்று மாலை சூரியன் அஸ்தமனத்துக்குள்ளார காஷ்மீரை கூட அவங்க வந்து வெற்றி பெற்றுடுவோன்னு எடுத்துடுவோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அட்டல்ஜி சொன்னார், வாஜ்பாய் அவர்கள் காஷ்மீரை வேணால் சாயந்தரத்துக்குள்ளார எடுத்துக்கலாம், நாளைக்கு காலையில் சூரிய உதயத்துக்குள்ளார பாகிஸ்தான் ஒரு நாடே உலக வரைபடத்தில் இருக்காது, அந்த அளவு வல்லமை உடைய நாடாக தான் பாரதம் இருக்குன்னு அன்றைக்கே சொன்னார். அதன் பிறகு இன்றைக்கு 11 ஆண்டு காலமாக நம்மளுடைய நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியின் கீழே எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பில் வலுவாக இருக்கிறோம், ஆத்ம நிர்பரில் நம்ம தயாரிக்கிறோம், இராணுவத்தை மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறோம், இராணுவ உபகரணங்கள் கொடுக்குறோம், இதெல்லாம் நமக்கு தெரியும். இது உலக நாடுகளுக்கும் தெரியும், பாகிஸ்தானுக்கும் தெரியும். அதனால தான் பாகிஸ்தானில் இன்றைக்கி வருகிற காணொலி எல்லாமே பாருங்கள், பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு காணொலி வருது. எல்லாமே இன்றைக்கி போர் வேணுமானா போர் வேண்டான்றாங்க, இராணுவத்துக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கான்னா இல்லைன்றாங்க. அந்த நாட்டினுடைய தளபதியே இருக்கார் இல்லையா, அவருடைய குடும்பமே அங்கே இல்லையே, முனியருடைய குடும்பமே அங்கே இல்லை. காரணம் என்ன, அவரே நம்ப தயாராக இல்லை அந்த நாட்டை. இதுதான் நிலவரம். பாகிஸ்தானில் இருக்கிற உண்மையான நிலவரம். அங்க இருக்கிற மத குருமார்கள் எல்லாரும் கேட்கறாங்க. பலுச்சிஸ்தான்லயும் சரி, பாகிஸ்தான் சொல்றது எங்கிட்ட 130 அணு ஆயுதம் இருக்கு, சும்மா இல்லை அப்படின்றது. அதுதாங்க, அவங்க கிட்ட துப்பாக்கி இருக்குது, ஆனா அதுக்கான குண்டு இல்லை, ரவை இல்லைன்றது அந்த தளபதியே சொல்றாரு. ஜாவேத் பஜ்வான் சொல்லி அந்த ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதி சொல்றாரு, நம்ம கிட்ட தொடர்ந்து போர் நடத்தினா 1 வாரத்துக்கு மேல நம்ம கிட்ட எந்த விதமான துப்பாக்கிக்கான குண்டுகளோ அந்த பீரங்கிகளோ எதுவுமே இல்லைன்றாரு. யதார்த்தம் அதுதான். பாகிஸ்தான் இன்னைக்கு உணவுக்கும் குடிதண்ணீருக்கு கூட இருக்கிற, நம்ம பார்த்தோம் சற்று முன் கூட ஒரு செய்தி பார்த்தோம், 200 ரூபா 1 கிலோ சர்க்கரை விற்குது, 500 ரூபா 1 கிலோ மைதா மாவு விற்குது அப்படிலாம் சொல்றாங்க.
பாகிஸ்தான் இன்னைக்கு திவாலாகி போய் வந்து கையேந்துகிற நிலைமையில் இருந்தாலும் கூட இப்படி பல நாடுகளினுடைய உதவியெல்லாம் கிடைக்கும் அப்படிலாம் நினைக்கிறாங்களே தவிர பாரதம் பழைய பாரதம் இல்லை. ஏன்னா நேரு காலத்திலேருந்து இந்த பிரச்சனை சகோதரர் இதயத்துல்லா கூட இருக்கார். காங்கிரஸ் கட்சி நினைச்சு இருந்ததுன்னா நேரு காலத்திலிருந்தும் சரி இந்திரா காந்தி காலத்திலும் சரி இந்த பிரச்சனையே ரொம்ப சுமூகமாக இருக்கலாம். இன்னைக்கு சிந்து நதி பிரச்சனையை கூட லாகூர் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் எல்லாம் களையப்பட்டு நிறைய ஒன் சைடடாக ஒப்பந்தம்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அதுக்கான 80 விழுக்காடு தண்ணீர் அவங்க பயன்படுத்துவாங்க. நம்ம உற்பத்தி ஆகிற இடத்துல 20 விழுக்காடுன்னா என்ன மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை பல தவறுகள் இழைத்திருக்குது காங்கிரஸ். கடந்த காலத்தில் 90,000 வீரர்களெல்லாம் நம்ம பிடிச்சி வச்சிருந்தோம். நம்ம பிடிச்சிருந்த இடமே கூட நம்ம வந்து மீட்டு இருக்க முடியும். நம்ம அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் கேட்டப்ப 13,000 சதுர கிலோமீட்டர் போதும்னு நிறுத்திட்டாங்க. அது போதும்னு சொல்லி இன்னைக்கு இந்த பிஓகே என்ற ஒரு நிரந்தரமான தலைவலி நமக்கு வந்தே இருக்காது. ஆகினால பல தவறுகளை செய்தது காங்கிரஸ். ஆனால் இன்றைக்கு நாம பாரத பிரதமர் மோடி அவங்க இந்த அமைதியாக போய் கொண்டிருந்த இடத்துல 36 அப்பாவி மக்களை, ஏன்னா ராணுவத்தோடு மோதுவதில் அவர்களுக்கு தைரியம் இல்லை, அதனாலதான் அப்பாவி சிவிலியன் மேல அவங்க கை வச்சாங்க. இந்த சிச்சுவேஷனை இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியது யார்? நாம அணு ஆயுதத்துக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லைங்க. வலு உள்ளவன் யாரோ அவனால் தான் அமைதியை ஏற்படுத்த முடியும். நாம இன்னைக்கு வலுவாக இருக்கிறோம். 2 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான சூழ்நிலை. பாகிஸ்தானும் அதை உணர்ந்து இருக்கிறது. அதனாலதான் பாகிஸ்தான்ல ஒருத்தவங்க கூட அதுக்கு ஆதரவா இல்லை. திரு இதயத்துல்லா, இந்த போர் அல்லது இந்த பதிலடி கொடுக்க வேண்டிய சூழல வலிந்து நம்ம மேல் திணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ நம்மளா போகல, நம்முடைய பொதுமக்களை தாக்குறதன் மூலமா வலிந்து ஒரு போர் திணிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலையா? அதாவது ஒரு உண்மையை நீங்க புரிந்து கொள்ளணும். நம்ம பாகிஸ்தான் படை வந்து உள்ள வந்து 36 பேரை கொல்லல, 26. நீங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குங்க. ஆக நாம் எப்ப போர் புரிஞ்சிருக்கணும்னா 41 வீரர்கள், ராணுவ வீரர்களை அன்னைக்கு கொன்றார்கள் அல்லவா? அன்னைக்கு மோடி ஆட்சி தான் இருந்துருச்சு. என்ன செஞ்சிருக்கணும்? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை இல்லாம ஆக்கியிருக்கணும். அப்போல அருமையான வாய்ப்பு, உலக நாடுகள்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ண ஒரு வாய்ப்பு அன்னைக்கு மோடி விட்டுட்டாரு. சும்மா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்லி 71 பிடிச்ச பகுதிகளை திரும்ப கொடுத்துட்டு வந்துருச்சு அன்றைய அரசு, காங்கிரஸ் அரசு, இந்திரா காந்தி அரசுன்னு சொல்றாங்க. அதாவது இவ்வளவு நேரம் அவர் சொன்னதை நீங்க எனக்கு சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாதா 71ல யார் வென்றா? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தக்கூடிய நாம தான் வென்றோம். பங்களாதேச உடைச்சு கொடுத்தோம். கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. 64ல நாம தான் வென்றோம். அதுக்கு முந்தின போர்லயே காஷ்மீரை உள்ள புக விடாம தடுத்து இப்ப இருக்கிற காஷ்மீரை நாம தான் கையில வச்சிருந்தோம். இவ்வளவு நம்ம செஞ்சோம். அதனால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த நிலைமை மாறி கார்கில்ல ஒரு உளவு கூட நம்மள்ட்ட இல்லாம அவன் புகுந்து உள்ள அடிச்சான். இது வாஜ்பாயிகளுடைய பின்னடைவு, மோடி அவருடைய பின்னடைவு. ஏன்னா அவர் அரசியல் பேசுனதால நான் அரசியல் பேசுறேன். ஆனா நாம் வெற்றி பெற்றது இருக்கட்டும். அந்த நிலைமைக்கு கொண்டு போனது யாரு? அந்த ஒரு ஆட்டு இடையன் சொல்லலைன்னா இந்த நாள் நடந்திருக்குமா? அவ்வளவு பெரிய போரை திணிச்சது யாரு? நம்ம தானே. யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தவறிட்டோம். புல்வாமா அட்டாக் நடந்த அந்த 41 ராணுவ வீரர்களை நாம இழந்தோம் இல்லையா? அன்னைக்கு நீங்க அடிச்சிருக்கணும். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இல்லாம ஆக்கி இருக்கணும். இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? நாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்கோங்கிறாரு. இன்னைக்கு இந்த அரசாங்கம் போர் திணித்தால், போர் செய்தால் மக்களாகிய நாம் இந்தியாவுக்கு ஆதரவாக தான் இருப்போம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்ன அழிவு வந்தாலும், எல்லா பிரச்சனை வந்தாலும் இல்ல, அன்றைய காலகட்டம் தேர்தல் நேரம். அன்னைக்கு போருக்கு போயிருந்தா தேர்தல் வெற்றிக்காக சொல்லியிருக்க மாட்டீங்களா? உலக நாடுகளுடைய சரித்திரம் தெரியுமா? தேர்தல் முக்கியமா போர் முக்கியமா? பல நாடுகளில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. ஏன் உங்களால செய்ய முடியல? தேர்தலில் வெற்றி பெறணும், இந்த மக்களை ஏமாத்தணும். புல்வாமாவுடைய 41 வீரர்களுடைய அந்த தியாகத்தை தனக்கு ஓட்டா மாத்தணும். இதைத்தான் இன்னைக்கு செஞ்சோம். இன்னைக்கு வந்து முத நதியை நிறுத்துறோம் சொன்னது நாம தான். அதனால போற நாம தான் பொண்ண போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நாம் போருக்கு தயாரா இருக்கோம். போருக்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு எந்த அளவுக்கு நாம இந்தியாவில் தென்பகுதியில் எப்பவுமே
போருக்கான எந்த அறிகுறி இருக்காது. இன்னைக்கு போர் நிலைமையே மாறிடுச்சு. முன்ன மாதிரி காலாட்படை போய் அடிக்கல. பங்களாதேஷ்ல நம்ம எப்படி அடிச்சு ஜெயிச்சோம்? முந்தின 3 போர்களையும் நம்ம ஜெயிக்கும் போது காலாட்படையோட வேலை தான். அன்னைக்கு இந்த அளவுக்கு மிசைலுடைய வேலை கிடையாது நமக்கு. இன்னைக்கு ட்ரோன் வச்சு ஒவ்வொரு உலக நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அணு ஆயுதம் அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு என்ன தெரியுமா? நம்மளை விட 3ல் 1 பங்கு வலிமை தான் அவங்களுக்கு இருக்கு. அது காலாட்படையா இருக்கட்டும், விமானமா இருக்கட்டும், கப்பற்படையா இருக்கட்டும், எல்லாத்திலையும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அந்த ஒன்ன திரும்ப திரும்ப சொல்றதுக்கு என்ன காரணங்கிறது தான் உலக நாடுகள் ஐநா உள்பட இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குது. வேற பழைய மாதிரி உள்ள போர் முறை இன்னைக்கு இல்ல. அப்ப நீங்க மணலிய வந்து தாக்குனா மணலிய மட்டும் தாக்க மாட்டாங்க. என்ன போர் ஒத்திகைனா என்ன சொல்றாங்க தெரியுமா? லைட் ஆஃப் பண்ணிக்கணும். திடீர்னு வானத்துல ஏதாவது விமானம் வந்தா அது நம்ம நாட்டு விமானம் கூட வரலாம். ஆனா நம்ம மக்கள் என்ன செய்யணும்? அப்பப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டா நம்ம மேல போட மாட்டான். ரேடார் பார்த்து எந்த விமானம் வருதுன்னு நமக்கு அலர்ட் கொடுப்பாங்க. நமக்கு SOS என்னன்றது அந்த நேரத்துல கொடுப்பாங்க. மொபைலுக்கு அலர்ட் வரும். தாண்டி பாருங்க, இஸ்ரேலை விட நம்ம ஒண்ணும் வலிமை இல்லை. இஸ்ரேல் அவ்வளவு வலிமை இருந்தும் கூட அங்க இருந்து இன்னைக்கு ஹூதி படம் வந்து தாக்கி இருக்கான். அதாவது கள்ளம் பெருசா காப்பான் பெருசா. நாம 80% நம்ம அவனை விட வலிமையா இருக்கும். அதே நேரத்துல அவன் எந்த இதை தாண்டி ரேடார் எல்லாம் ஒழுங்கா இருந்துக்கும் சொல்ல முடியாது. எல்லாம் வந்து மனிதனுடைய இதுதான். அதனால நாம என்ன செய்யறோம்னா, நாம் வலிமையா இருக்கோம், நாம தாக்குவோம். தாக்க வேண்டிய நேரத்தில் அன்னைக்கு புல்வாமா அட்டாக்கு பிறகு செய்ய வேண்டிய கடமையை திரு மோடி செய்திருந்தால் இன்னைக்கு இந்தியா சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீர் இருந்திருக்காது. இன்னைக்கு வேணான்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா இன்னைக்கு நான் வேணான்னு சொல்ல வரல. நம்ம தயாரா இருக்கோம்னு சொல்றோம். ஆனா யோசிச்சு செய்யணும்னு சொல்றோம். அணு ஆயுத விஷயத்தை நம்ம யோசிக்கணும். அதை தடுக்கிறதுக்கு ஆன்டி மிசைல் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அழகா சொன்னார் பொன்ராஜ். கெட்ட போரிடும் உலகை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்ய பாரதிதாசன் பாண்டாரு. இன்னைக்கு போர் மூலமா அந்த நாம வந்து எந்த வகையில நாம வலிமையாக ஜெயிச்சா கூட பாகிஸ்தான் போர்ல பல நேரங்களில் நாமும் இழந்திருக்கோம். ஒரு அப்துல் ஹமீதுங்கிற ஒரு டேங்க் வீரர் என்ன செஞ்சாரு? அன்னைக்கு பாகிஸ்தான் தோற்பதற்கு அவர் தான் பெரிய காரணமா இருந்தாரு. ஒட்டுமொத்த டேங்கி படையும் அழிச்சாரு. அன்னைக்கு டேங்க் தான் அன்னைக்கு முக்கியமான போர்ல முக்கியமா இருந்துச்சு காலாட் படையை விட. இன்னைக்கு டேங்க் என்பது ரோட்ல வர்றது. ஆனா மிசைல்ஸ் என்பது, ஏவுகணை என்பது, அணு ஆயுதம் என்பது வானத்தில் வருவது. இப்படி பல விஷயங்களை நாம சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கோம். நாங்க போருக்கு பயப்படல, நாங்க தயாரா இருக்கோம். சரி, ஓகே ஓகே. அது நிறைய கேள்விகள். புல்வாமா அட்டாக் பிறகு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி முதல் முறையாக பாகிஸ்தான் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற வந்து பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் எல்லாம் அழிச்சு எந்த விதமான போருக்கான உத்தரவாதம் இல்லாம, போருக்கான முன்னெடுப்பு இல்லாம யாரால பாதிப்பு வந்ததோ அவர்களை தேடி கண்டுபிடிச்ச முதல் அரசாங்கம் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம். மாறாக 2004 இருந்து 2014 10 வருஷத்துல பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீர் அன்னைக்கு அடிச்சிருக்கணும். எல்லா தவறும் நீங்களே பண்றீங்க. இமாலய தவறுகளை செஞ்சது முழுக்க காங்கிரஸ். திரு நிரஞ்சன், பாகிஸ்தான் அடிக்கடி எங்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கு. ஓகே, நம்ம தொடர்ந்து விவாதத்தை தொடரலாம். அதற்கு முன்பாக சற்று நேரத்திற்கு முன்பாக அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வெற்றிகரமா 5ஆம் ஆண்டு அடிக்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க. நாங்கள் வெற்றிகரமா 4 ஆண்டு முடித்து 5ஆம் ஆண்டு முடித்திருக்கிறோம். ஏற்கனவே நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு நன்றாக சேர்ந்திருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்தில் இன்னும் என்ன திட்டம் நிறைவேற்றப்படும் கடந்த நிதிநிலைக்கு தெரிவித்திருக்கிறோம். அதையெல்லாம் நிறைவேற்ற போகிறோம். ஆக அந்த 5 ஆண்டையும் முடித்து அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும். சார், மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு சார்? மக்கள் மத்தியில் திமுக ஆட்சி மேல மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு சார்? அது நீங்களே சொல்றீங்களே, வெற்றிகரமாக
4 வருஷம் முடிச்சிருக்கீங்க, 5 நடவடிக்கை பெற சொல்லிருக்கீங்க. அதனால வெற்றி முகமாக தான் இருக்கு. நியாயமான விமர்சனம் இருந்தால் ஏற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் அவதூறு பரப்புகிற விவசாயம் இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக் கொடுக்கிறோம். சார், போர் ஒத்திகை பண்ண போறாங்க, அதை குறித்து பேசியிருக்காங்களா மத்திய அரசு உங்ககிட்ட? இன்னும் பேசல. சார், நீங்க வந்தீங்கன்னா எப்பவுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த லெவலுக்கு போகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான டெவலப்மெண்ட் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இயர்ல என்னென்ன சார் பண்ண போறோம்? நம்ம இன்னும் பாருங்க, பட்ஜெட் அறிவிச்சிருக்கோம் எல்லாம். வாழ்த்துக்கள் சார். 4வது ஆண்டை முடித்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய திமுக அரசுக்கு மக்களிடம் வரவேற்பு இருக்குது அப்படின்னு திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் தெரிவித்ததை பார்த்தோம். தொடர்ந்து ஆயுதத்தை தொடரலாம். திரு நிரஞ்சன், பாகிஸ்தான் அடிக்கடி சொல்லக்கூடியது எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, 130 அணு ஆயுதம் அப்படின்னு. இப்போது நம்முடைய பாலிசி, நம்ம மேலே யாராவது அணு ஆயுதத்தை ஏவுனாதான் நம்முடைய அணு ஆயுதத்தை ஏவுவோம். ஆனால் பாகிஸ்தான் அந்த மாதிரி பாலிசியெல்லாம் கடைபிடிக்குமான்னு தெரியாது. பாகிஸ்தானுடைய அணு ஆயுதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பாகிஸ்தானோட லெஃப்டினன்ட் ஜெனரல் FSH லோடி அப்படின்றவர் அவங்களோட நியூக்ளியர் டாக்டரினை பதிவு செய்தார். அந்த டாக்டரின் படி அவங்களும் நோ ஃபர்ஸ்ட் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மொத்த டாக்டரினே அவங்களோட அணு ஆயுதம் எப்படி உபயோகப்படுத்தணும் என்பதே இந்தியாவை நோக்கி தான் இருக்கிறது. வேற எந்த நாட்டை நோக்கியும் இல்லை, வெறும் இந்தியாவை நோக்கி தான் அவர்கள் அணு ஆயுதம் உபயோகிக்கப்படும் என்று அவர்களின் கோட்பாடு சொல்கிறது. அவர்கள் திட்டமும் அதை நோக்கி தான் வகுத்துள்ளார்கள். அதன்படி இந்திய இராணுவமானது பாகிஸ்தானில் நுழைந்தால் இந்திய இராணுவம் மீது அவர்கள் டாக்டிக்கல் நியூக்ளியர் வார்ஹெட் என்று சொல்லக்கூடிய 5 KT பாம்களை அவர்கள் போடக்கூடும். அப்படி அந்த பாம்கள் அவர்கள் நம் மீது போட்டால் பதிலடியாக நம் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி என்ற பெயரில் மிகப்பெரிய தாக்குதல், அணு ஆயுத தாக்குதல் பாகிஸ்தான் மீது நடத்துவோம். இதெல்லாம் பேரளவில், பேச்சளவில் இது சரி என்று வைத்து கொண்டாலும் உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் POKயில் செய்தோம். அதே பாலாகோட் அட்டாக் பாகிஸ்தான் மையப்பகுதி, அதாவது பாகிஸ்தானின் நாட்டுக்குள்ளேயே, POKயில் இல்லை, பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே செய்தோம். 2 முறை அதை கடந்து சென்று தாக்கிவிட்டு வந்த பிறகும் பாகிஸ்தான் எந்த அணு ஆயுதத்தையும் போடவில்லை, போட நினைத்து பார்க்கவும் இல்லை. ஏனென்றால் இந்தியா திரும்பி அடித்திருந்தால் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி யூஸ் பண்ணால் புல் பூண்டு கூட முளைக்காது என்று பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் தெரியும். 2வது, பாகிஸ்தானுடைய தற்போதைய நிலை, 3 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் தான் அவர்களிடம் விமானங்களுக்கு உள்ளது, எரிபொருள் இல்லை. அவர்களின் பீரங்கிகளுக்கான ஷெல்கள், 155 mm ஆர்ட்டிலரி கன்ஸுக்கு தேவையான ஷெல்கள் மிகப்பெரிய அளவில் யுக்ரைனுக்கு விற்கப்பட்டது. அதனால் அதுவும் தட்டுப்பாடு உள்ளது. பாகிஸ்தான் இராணுவம் 10 கோர் கமாண்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு கோர் கமாண்டுக்கு 45,000 முதல் 50,000 வீரர்கள் இருப்பார்கள். அதில் கிட்டத்தட்ட 4 கோர் கமாண்டுகள் அவர்களின் நாட்டுக்குள் உள்நாட்டு பிரச்சனையிலேயே அதை கட்டுப்படுத்துவதற்காக ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பெஷாவர் கோர் கமாண்ட், ஹைதராபாத், குவெட்டா, சிந்த், இங்கே எல்லாமே பிரச்சனைகள் உள்ளன. சிந்து மாகாணத்தில் பொறுத்தவரை கடந்த 15 நாட்களாக அந்த மாகாணத்தில் மக்களுக்கும் இராணுவத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வெடித்துள்ளது. இன்றளவு பலூச்சிஸ்தானில் 22 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதே கைபர் பக்துன்வா என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலும் பாகிஸ்தான் இராணுவம் அங்கே தெஹ்ரிகே தாலிபான் மற்றும் தாலிபான் அமைப்புகளை கட்டுப்படுத்த முடியாமல் திக்கி தடுமாறிக்கொண்டு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் இடம் உள்ள படைபலத்தை வைத்து இந்தியாவை தவிர்க்க முடியுமா, இல்லை இந்தியா மீது அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய தாக்குதல் நடக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. அவர்களின் 8 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன அவர்களிடையே. ஆனால் அதில் 2 தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. F-16 பிளேன்களில்
பாதி சதவீதமான 50% அப்படின்னு 50% கெப்பாசிட்டியில் தான் அவர்களின் F-16 விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளன. அதிலும் மிகப்பெரிய அளவிலான விமானங்களை குவாதாரின் பக்கத்தில் உள்ள பேஸில் எடுத்துக்கொண்டு பாகிஸ்தான் விமானப்படை வைத்துள்ளது. ஏனென்றால் இந்தியா அவர்கள் ஸ்கர்டூவிலேயோ இல்லை மாங்லாலியோ இல்லை மற்ற ஏர்பேஸுகளில் வைத்தால் தகர்த்துவிடுவோமோ என்று ஒரு அச்சம் அவர்களுக்குள்ளே உள்ளது. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாகிஸ்தான் இராணுவமோ விமானப்படையோ இல்லை கப்பல் படையோ முழு ஆயத்த நிலையில் இல்லை. ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களிடையே. இதற்கு முன்னால் யார் பேசினாரோ அவர் 1964 நடந்தது என்று சொன்னார் சண்டையை. அவர் பார்வைக்கு 1964 அல்ல 1965 நடந்தது சண்டை. தயவு செய்து புள்ளி விவரங்களை கொடுக்கும் போது சரியாக கொடுக்கவும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, இப்போ ஒரு புதிய செய்தி கூட வந்திருக்கு. நாடு முழுவதுமான இந்த போர்க்கால ஒத்திகை குறித்து மத்திய அரசு எங்களிடம் பேசவில்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழகத்தில் 4 இடங்களில் இந்த ஒத்திகை நடக்கிறது அப்படின்ற செய்தியையும் பார்க்கிறோம். தொடர்ந்து மாலை 4 முதல் 4:30 மணி வரை அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சி ஒத்திகைக்கான இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது அப்படின்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. சற்று முன் ஒரு செய்தி நான் வரும்போது பார்த்தேன். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளரோட அதிகாரிகளோட வந்து பேசினது, மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறையிலிருந்து நேரடியாக பேசினது, அந்த காணொலியெல்லாம் வந்தது. முதலமைச்சருக்கு தெரியலையே என்னன்னு தெரியல. முதலமைச்சர் அதுதாங்க, முதலமைச்சருக்கு தெரியாமல தலைமைச் செயலாளர்கிட்ட உள்துறை செயலாளர்கிட்ட பேசியிருக்க முடியும். 2வது விஷயம், திரு பொன்ராஜ், இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில இருந்து இதை பேசிட்டு இருக்கோம். ஆனா பஞ்சாப்லயோ ராஜஸ்தான்லயோ காஷ்மீர்லயோ இதனுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? எல்லைப்புற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பதற்ற சூழல் எப்படி இருக்கும் இந்த நேரத்தில்? அதாவது எல்லைப்புற மாநிலங்கள் தான் வந்து முதலில் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள். எனவே அவர்கள் அந்த முழுமையான ஒத்திகையை வந்து அவர்களுக்கு பயனளிக்க கூடும். பட் இன்னைக்கு மிசைல் இருக்கக்கூடிய காலகட்டத்தை எண்ணி பார்க்கும் பொழுது பாகிஸ்தானது மிசைல்ஸ் வந்து ஈவன் அந்தமான் நிக்கோபார் வரை தாக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கு. சென்னையும் தாக்கலாம், மும்பையும் தாக்கலாம், டெல்லியும் தாக்கலாம், இல்லை குஜராத்தையும் தாக்கலாம். அதனால வந்து எல்லாருக்கும் அந்த அந்த ஆபத்து இருக்கிறது. ஆனால் அவங்க ரேஞ்சை வச்சு சொல்றீங்க, அவங்க ரேஞ்சை வச்சு சொல்றீங்க, நம்மகிட்ட அதை தற்காத்துக் கொள்வதற்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல? அதான் இருக்கு. அது நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதில் தான் நான் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணேன் உங்களுக்கு. அப்பயே சொன்னேன் நான் என்னென்ன லெவல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் இருக்கு, குரூஸ் மிசைல் சிஸ்டம் இருக்கு, அது நம்ம வந்து ரெடார்ஸ் இருக்கு. எனவே அதை தாக்கி அடிக்கக்கூடிய வல்லமை இந்தியாவுக்கு இருக்கிறது. அது இல்லை. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய அழிவு என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து பொருளாதார அழிவு, 2வது வந்து மிலிட்ரியினுடைய அழிவு, 3வது சிவிலியன்ஸுடைய அழிவு. அப்போ இந்த 3 வகையான அழிவுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வார் வந்து 2 டைப்பாக நடக்கலாம். ஒன்று கன்வென்ஷனல் வாராக நடக்கலாம், எப்பயும் போல் ஏர் ஸ்ட்ரைக்கு இல்லைன்னா மிசைல் ஸ்ட்ரைக்கு, இது 2, இல்லை ட்ரோன் அட்டாக்கு. அப்புறம் வந்து அதுக்கடுத்து கிரவுண்ட் லெவல் ஆர்மி டேங்க்கு, ஆர்மியினுடைய அட்டாக். இது வந்து அடுத்து வந்து நியூக்ளியர் வெப்பன் அட்டாக். அப்போ அந்த நியூக்ளியர் வெப்பன் அட்டாக் வந்து நடப்பது வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மி என்று தான் நான் நினைக்கிறேன். நியூக்ளியர் பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி இதுல வந்து ரொம்ப they will exercise maximum restraint அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நியூக்ளியர் வைத்து ஆரம்பித்து விட்டால் அப்புறம் வந்து அதுக்கு முடிவு கிடையாது, அதுக்கு எல்லை கிடையாது. அதனால் ஏற்படக்கூடிய அழிவுகளும் தாக்கங்களும் அதிகம். சப்போஸ் கன்வென்ஷனல் வார்னு எடுத்துக்கோங்களேன், இந்தியாவுடைய ஜிடிபியில 2-4% லாஸ் வந்து இந்தியாவுடைய ஜிடிபியில நடக்கும். இதே வார் வந்து அதிக நாள் நீடித்தால் வந்து இந்தியாவுடைய ஜிடிபி 10-25% பாதிப்பை ஏற்படுத்தும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெல்லியில, என்சிஆர்ல, மும்பைல, பெங்களூரு, குஜராத், சென்னை இதெல்லாம் வல்னரபிள் ஏரியா. இதுல வந்து மிசைல் ஸ்ட்ரைக் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஃபினான்சியல் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு மிகப்பெரிய லெவலில் கிராஷ் ஆகும், எஃப்டிஐ வந்து லாஸ் ஆகும், இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் குறையும், அப்போ வந்து கொலாப்ஸ் ஆகும். அப்போ வந்து எக்கனாமிக் லாஸ் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அடுத்து ட்ரேட் டிஸ்ட்ரப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட $800 பில்லியன் ட்ரேட் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகும்.
இது மட்டும் இல்லாம போர்ட்ஸ் லைக் மும்பை அண்ட் வந்து கண்டலா போர்ட்ஸ் இதெல்லாம் அட்டாக் ஆச்சுன்னா இதனுடைய பாதிப்பு மிக அதிகமா இருக்கும். எனர்ஜி கிரைசிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயில் இம்போர்ட் அரேபியன் சி மூலமா வரக்கூடிய ஆயில் இம்போர்ட் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆகும். அதனுடைய ஆயிலுடைய பிரைசஸ் வந்து ஸ்கை ராக்கெட் ஆகும். அதனால ஃபியூயல் பவர் இண்டஸ்ட்ரி எல்லாம் பாதிக்கப்படும். அடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன், சப்போஸ் இந்த வார் வந்து நீண்ட நாள் நீடித்தால் இது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கே 84 லட்சம் கோடி $1 trillion ஆகும் இந்தியாவுக்கு மட்டும். சரி, பாகிஸ்தானுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு இதுல இப்ப நான் சொன்னதுல 25% ஆகும். அவர்களுக்கு ஆகும். ஜிடிபி வந்து 10% இருந்து 15% குறையும். லாங் டேர்ம் ஆரம்பிச்சுன்னா 20% இருந்து 40% அவங்களுக்கு ஜிடிபி அஃபெக்ட் ஆகும். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ், லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத் இதெல்லாம் பிரைம் டார்கெட். அடுத்து ஃபாரின் எய்ட் அண்ட் லோனு இது அஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கு. எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் கொலாப்ஸ் ஆகும். எனர்ஜி இண்டஸ்ட்ரி கிரைசிஸ், டிபெண்டன்ஸ் வந்து இம்போர்ட்டட் ஃபியூயல் டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு மொத்தமா கிரிப்பிள் ஆகும். அவங்களுடைய எக்கானமி குறையும். அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அப்ப போருக்கு பிந்திய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா இல்ல அந்த நிலைமையில ஒரு ஃபுல் டைம் வார் வந்தா இந்தியா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். பாகிஸ்தான் அப்படி பண்ண முடியுமா? இந்தியாவுக்கு 84 லட்சம் கோடி வேணும். எல்லாருமே இந்தியாவும் பாதிக்கப்படும், பாகிஸ்தானும் அந்த பொருளாதாரத்துக்கு பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பொருளாதாரம் $500 பில்லியன் பாதிக்கப்படும் போஸ்ட் கான்ஃப்ளிக்ட் வார் எடுத்துக்கிட்டீங்கன்னா. அப்ப இதனால வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் லாஸ், இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லாஸ், எக்கனாமிக்கல் லாஸ், மக்கள் சிவிலியன் கேசுவாலிட்டிஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஹியூமன் காஸ்ட். இதை மட்டும் சொல்றேன் நான். அதாவது ரெண்டு பக்கமும் லட்சக்கணக்கான கேசுவாலிட்டிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நியூக்ளியர் வார்னு வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 50 to 150 மில்லியன், 1.5 கோடி பேர், 150 மில்லியன் 15 கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த பக்கம். அதாவது எத்தனையோ பேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், லட்சக்கணக்கான பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு, அதாவது ஒரு 6 தீவிரவாதியை பிடிப்பதற்கு இத்தாம்பரிய வார் தேவையா என்பதை முடிவு பண்ணணும். அந்த 6 தீவிரவாதிகளுடைய பின்னாடி ஒரு அரசுடைய சப்போர்ட்ல இயங்கக்கூடிய ராணுவம் இருக்கப்ப என்ன பண்ண முடியும்? சரி, அந்த 6 தீவிரவாதிகளை எப்படி உள்ள வந்தாங்க, எப்படி விட்டீங்க, ஏன் வந்து ஒரு 4 கோபுர வச்சு டவரை வச்சு மானிட்டர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த 6 தீவிரவாதி அங்கனே சுட்டு கொண்டிருக்கலாமே. நீங்க உள்துறையினுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், நீங்க ஃபெயிலியர் பண்ணிட்டு நீங்க தோல்வி அடைந்து விட்டு நீங்க வந்து இந்தியா மக்கள் மேல, பாகிஸ்தான் மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய போரை திணிக்கிறீர்கள். எந்த சூழ்நிலையில் எதை பேசணும்னு அவருக்கு தெரியல. நீங்க திணிக்கிறீங்க. நீங்க It can't be one sided. ஒரு தரப்பாக பேசிக் கொண்டிருந்தால் இங்கே கேட்டுக்கொள்வதற்கு யாரும் இங்க ரெடியா இல்ல. இவர் பேசுகிறாரு. பாகிஸ்தான் ஒரு பொருளாதாரம் எவ்வளவு என்றால் இவருக்கு தெரியுமா? வெளியே வந்துட்டீங்க. நிரஞ்சன், நீங்க ராணுவத்தை விட்டு வெளியே வந்தா நான் ராணுவத்திலே இல்ல. வாய்க்கு வந்தத பேசாதீங்க சார். நீங்க வாய்க்கு வந்தத பேசாதீங்க சார். பாகிஸ்தானோட பொருளாதாரம் தெரியுமா? ப்ளீஸ் குற்றச்சாட்டு வேண்டாம். என்ன சொன்னாரு? இந்தியா வலிமையாக இருக்கிறது, இந்தியா வலிமையாக இருக்கிறது. பொருளாதாரம் என்ன தெரியுமா? 450 பேர் தலையை வெட்டிட்டு போனப்ப பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருந்தீங்க காங்கிரஸ்ல. இது அரசியல் பண்றதுக்கான நேரம் இல்ல. இது அரசியல் பேசுவதற்கான நேரம் இல்ல. நிரஞ்சன் மட்டும் பேசட்டும். முடிக்க முடியல உங்களால. நிரஞ்சன் மட்டும் பேசட்டும். டாக்டர் நிரஞ்சன் சார், let me tell you something. உங்களுக்கு சில விஷயங்கள் நான் எடுத்து சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுள்ளேன். பாகிஸ்தானோட மொத்த பொருளாதாரம் இந்த நடப்பாண்டுக்கு $325 பில்லியன் முதல் $350 பில்லியன். வெறும் இண்டஸ் நதி நிறுத்தியதால் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்பீடானது $80 பில்லியன் வரை இருக்கும். $80 பில்லியன் வரை இருக்கும். அதாவது அவர்களுக்கு இருக்கும் இந்த நிதியாண்டின் நடப்பாண்டின் கடன் மாத்திரம் $280 பில்லியன். இன்று அவர்களிடம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அதாவது கையில் இருக்கும் தொகை, வெளிநாட்டு பணம் ஆனது வெறும் $10.2 பில்லியன். அதிலும் $2.5 பில்லியன் கட்ட வேண்டும். இந்தியாவுடன் உள்ள மொத்த தொகை ஃபாரெக்ஸ் ரிசர்வ் $686 பில்லியன். ஓகே. ரெண்டாவது, நம்மளோட மொத்த மிலிட்டரி டாக்டரினே வந்து லிமிட்டட் வார் டாக்டரின்னுவாங்க, கோல்ட் ஷாட் வார் டாக்டரின்னுவாங்க. 10 நாள் நடக்கும், 15 நாள் நடக்கும், 30 நாள் நடக்கும்லாம் இங்க சான்ஸே இல்லை. மொத்த சண்டையே 36 மணி நேரத்தில் இருந்து 72 மணி நேரம் தான் இந்த சண்டை நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன.
அதற்கான யுக்திகள் தான் வகுக்கப்பட்டுள்ளன. இன்டிகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் தான் இதற்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு சில ஒரு நிமிஷம் சார் சொல்லி முடிச்சிடுறேன் சார். ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்தீங்கல்ல, அவர் வரிசையா அடுக்கி விட்டாரு தகவல்களை. அந்த தரவுகள் எங்கிருந்து வந்தன, அந்த தரவுகளுக்கான ப்ரூஃப் என்ன? வேர்ல்ட் பேங்க் கொடுத்ததா இல்ல ஐஎம்எஃப் கொடுத்ததா இல்ல எங்க இருந்து நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு வார்னு வந்துட்டா சார் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு உண்டு. நம்ம 40% வந்துரும், 84 லட்சம் கோடி வந்துரும். இந்த டேட்டா இவருக்கு எங்கிருந்து வந்தது? சரி கேப்போம் சார். அது காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கும் மற்ற கட்சிக்காரங்களுக்கும் இப்போ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், இது அரசியல் செய்வதற்கான நேரம் இல்லை. ஏன்னா மகாபாரதத்தில் ஒரு இடத்துல வருது, அர்ஜுனன் வந்து தர்மர்கிட்ட சொல்கிறான், பக்கத்து நாட்டிலேருந்து வந்து படையெடுக்கிறாங்க, நாம் வந்து ஒழிஞ்சானுங்க 100 பேர். அப்போ தர்மர் சொல்கிறாரு, இல்லை தர்மர் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் இப்போ தர்மர் சொல்கிறாரு, எதிரி நாடுகள் வரும்பொழுது அவங்க 100 நம்ம 5 தனித்தனி இல்லை, நம்ம சேர்ந்து 105 நமக்குள்ளார வரும்போது தான் அந்த பிரச்சனையை தவிர எதிரி நாடு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம் அனைவரும் ஒன்றுன்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கூட அது எங்க சொல்றாங்க பாருங்க. 2004 இருந்து 2014 வரைக்கும் நம்ம ராணுவ வீரர்களை 450 பேரை சாவடிச்சிருக்காங்க. ராணுவ தலையை வெட்டி எடுத்துட்டு போனப்ப கூட பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுதான் வந்து அந்த யூபிஏ அரசாங்கத்துடைய ஃபெயிலியர். அவங்க எதையுமே மென்மையான பிரச்சனை இவ்வளவு பேர் கொண்டு போயிருக்காங்க. ஆகையினால அவர் ஏகே ஆண்டனி சொல்லிருக்காருங்க, சகோதரர் போய் அடிக்கிறதுக்கு காரணம் யார் சார்? நீங்க கேளுங்க. ஏகே ஆண்டனி ராணுவ அமைச்சராக இருந்த ஏகே ஆண்டனி பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாரு, நாங்க வந்து எல்லைகளை வந்து பலப்படுத்துவதில்லை, அதுதான் எங்களுக்கு கொள்கைன்னு சொன்னாரு. காங்கிரஸ் கட்சி நாட்டை பத்தி என்னைக்கு கவலைப்பட்டுச்சு? இன்னைக்காவது கவலைப்படுங்க. காங்கிரஸ் கட்சி இன்றைக்காவது நாட்டை பத்தி கவலைப்படுங்க. அதனாலதான் 2014 உங்களுக்கு மூட்டை கட்டி அமிச்சாங்க. ஏன்னா நீங்க நாட்டை பத்தியும் கவலைப்படல, நாட்டினுடைய பாதுகாப்பு பத்தியும் கவலைப்படல. அதனாலதான் சொல்றோம், இப்பயும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலகளாவிய நாடுகள் அனைத்தையும் ஆதரவை பெற்றிருக்காரு. இஸ்ரேல்ல இருந்து, ரஷ்யாவில இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, அமெரிக்காவில இருந்து அனைத்து நாடுகளும் இன்னைக்கு பாரதத்தின் பின்னாடி நிற்கிற ஒரு ராஜதந்திரி இன்னைக்கு நரேந்திர மோடி இருக்காரு. தயவு செஞ்சு இதுல அரசியல் பண்ணாம நரேந்திர மோடியுடைய கரத்தை வலுப்படுத்தி நம்ம நாடு ஒன்றாக இல்ல காங்கிரஸ் நாங்க சப்போர்ட் பண்றோம்ட்டாங்க. அதுதான் இன்னைக்கு கூட மல்லிகார்ஜுன கார்கே இன்னைக்கு கூட வேற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு பக்கம் இப்படி சொல்ல வேண்டியது, அப்புறம் ஒரு சந்தேகத்தை கிளப்பி. இது வந்து பாகிஸ்தான்ல இந்த நிலைமை இல்லைங்க. பாகிஸ்தான்ல இன்னைக்கு நாடு திவாலான நிலைமையில் இருந்தா கூட அங்க வந்து தேசத்துக்கு எதிராக பேசுறவங்க இல்ல. இங்க துரதிருஷ்டவசமாக இருக்குது. அதை விட்டுட்டு நாட்டுக்காக நாம எல்லாம் ஒன்றிணையக்கூடிய நேரம் இருக்கு நான் சொல்றேன். இறுதி கருத்து. அதாவது நாங்க தான் சொல்றோம், பிஓகே அன்னைக்கே நீங்க அடிக்கலைன்னு சொல்றோம். கார்கில்ல இவ்வளவு பெரிய அவலத்துக்கு காரணம் உளவு அமைப்பு உங்கள்ட்ட சரியில்லைன்னு சொல்றோம். பகல்காம்ல இத்தனை பேர் சுற்றுலாவினர் இறந்ததுக்கு உங்களுடைய பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்றோம். அங்க இருந்தவர்கள் சொல்றாங்க இங்க ராணுவ வீரர்கள் இல்லைன்னு. 4 மாசத்துக்கு முன்ன நான் போகும்போது அங்க ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. இதையெல்லாம் யோசிக்க வேணாமா? கூமர் நாராயணன் தலைமையில 80 உளவாளிகளை ராஜீவ் காந்தி பிடிச்சாரு 1984. அவங்க உண்மையான இந்து கிடையாது, உண்மை முஸ்லீம் கிடையாது, உச்ச சாதியினர். கர்னல் பிரசாத் தலைமையில 7 கடற்படை வீரர்களை பிடிச்சாங்க. அவங்க யாருங்க? நான் கேட்கிறேன், உளவாளிகளுக்கு இன்னைக்கு ஆதரவாக இருந்தது யாரு? அதனால நான் சொல்வது, திரு பொன்ராஜ் அவர்கள் அப்துல் கலாமுடைய ஆலோசகர், நம்ம இந்தியா வலிமையாக இருக்கிறது, பாகிஸ்தான் பலவீனமாக இருக்கிறது. இருந்தாலும் போர் வந்தால் இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணம், உலகத்திலேயே பெரிய நாடு ரஷ்யா. அந்த ரஷ்யா வலிமையா இருக்கிறாங்களா? உலகத்திலேயே பெரிய நாடு, வலிமை இல்லாதனால முடியாது. உலகத்திலேயே பெரிய நாடு ரஷ்யா. அந்த ரஷ்யா ஒரு நாள்ல உக்ரைன் அடிச்சிருக்கணும். இன்னைக்கு 2 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. 2 வருஷமா 2 நாடுகளுக்கும் பாதிப்பு இருக்கு. இது நம்ம சொல்லலாம் 48 மணி நேரத்துல அடிச்சிடலாம். நமக்கு பாதிப்பு என்பது உண்டு. பாகிஸ்தானுக்கு அதிக பாதிப்பு ஏற்படலாம், நான் இல்லைன்னு சொல்லல. நமக்கும் பாதிப்பு இருக்கிறது. அதனால ஒரு புத்திசாலித்தனமாக கொஞ்சம் யோசனை பண்ணி நம்முடைய ராணுவத்தை இன்னை வலிமைப்படுத்தி நாம் வெற்றி பெற வேண்டும். பாதுகாப்பான பிரதமர் கையில் இருக்கு. நீங்க பிரச்சனை பண்ணாம இருங்க, நிச்சயம் நல்லது. பாதுகாப்பு இல்ல, இந்தியாவுடைய தாக்குதல் எப்போது தொடங்க போகிறது அப்படின்ற கேள்வி இருக்கிறது. நாளைய இந்த ஒத்திகை என்ன மெசேஜ் சொல்ல போகுது அப்படின்றதை பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.